மூன்று டொப் வந்து 1000 ரூபா இருக்கிறாங்க. 500 ரூபாய்க்கு ஒரு ரூபா குறைவு. கலரை பாருங்க. அப்படின்ட்டு கலரை பார்த்தீங்கன்னா 5% ஆஃபர் போய் கொண்டிருக்கு. 300 ரூபா. இது வந்து 300 ரூபா செட்டா. 300 இப்போ சாரியே எங்க சாரி மேலையா? நாங்கள் வந்து சென்னை டி நகருக்கு போகிறோம். பயணம் மகளிர் போட்டிருக்கு பாருங்க. இந்த பஸ்ஸுகளில் பெண்கள் வந்து வேறுனா கட்டணம் இல்லையா பாருங்க. காசு. அனைவருக்கும் வணக்கம். நான் கதைக்கிறேன். நான் ஜான்சன். இன்றைய தினம் வந்து நிற்கிறோம்னு சொன்னால் சென்னையில் தான் நிற்கிறோம். நாங்கள் தங்கியிருக்கிற ரூமில். இன்றைக்கு அங்கே போக போகிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து சென்னை டி நகருக்கு போக போகிறோம். அப்போ நாங்கள் இப்போ வந்து சென்னை டி நகருக்கு போக போகிறோம். ஆடி சேல் போகுதான். ஆடி சேல்ஸ் போகுது. அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசுகளை வந்து இங்கே மிச்சப்படுத்தி வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, இந்திய ரூபாய் வந்து 10,000 ரூபாய் இருக்குது. அப்போ அந்த 10,000 ரூபாய் கொண்டு போய் தங்கச்சிக்கு அம்மாவுக்கு எனக்கு ஒரு சில உடுப்புகளும் வாங்கி கொண்டு எங்களோட சித்தியும் வந்து ஒரு இலங்கை காசு வந்து 3000 சொச்சம் தந்து விட்டவா. அது இங்கத்திய காசுக்கு வந்து 800 ரூபா 850 ரூபாய் கிட்ட வருது. அப்போ அவள் வந்து குங்குமாதி தைலம்னு சொல்லி ஒரு தைலம்னு சொல்லி விட்டவா. அந்த தைலத்தையும் தேடி பிடிச்சி போகணுமே. நம்ம இன்றைக்கு வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். சென்னைக்கு போகிறதும் நாங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், சென்னை எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் போக போகிற இடம் வந்து அங்காடி தெரு. படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். வந்து அந்த படத்தில் வெறும் அந்த தெரு உண்டு, உடுப்பு கடை தெரு. அந்த தெருக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம் இடங்கள் எப்படி இருக்குது, நாங்கள் என்னென்ன வாங்க போகிறோம் சொல்லி. என்ன இப்படி காட்டுங்க. ரைட். ஸோ நாங்கள் இப்போ சென்னைக்கு போகிறதுக்கு வலிக்கிட்டோம். நாங்கள் அன்றைக்கு தலைமுடி சம்மந்தமான ஒரு விளம்பரம் ஒன்று போட்டிருந்தோம். அப்போ அந்த அக்கா வந்து நான் வாரேன்ட்டு சொல்லியிருந்தவ. எங்களுக்கு இடங்கள் புதுசண்டபடியாக பார்ப்போம். இங்கே நிற்கிறாண்டு. அந்த பஸ் கோடு கிட்ட தான் வாரண்டவா. இதில் சைட் பண்ணி நிற்பானுங்க. ஸோ சென்னைக்கு போயிட்டுருக்கோம். ஒரு மத்தியில் நம்ம 1 hour எடுக்குது சென்னைக்கு போகிறதுக்கு. இது டோல்கேட் என்னண்ணா? இதான் டோல்கேட். ஆனத்தூர் டோல்கேட். அங்கிருந்து வர டோல்கேட் ஆகும். இன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆனது? கூலி. கூலி ஏஐ டெக்னாலஜி வச்சு இதுன்றது. ரைட் ரைட். ஸ்ரீலங்கால மோடுது தியேட்டர்ல. ஓ, கட் அவுட் வைக்கல. நாங்க இப்போ பர்மிஷன் இல்லைண்ணா. இன்றைக்கு இந்தியா ஃபுல்லா கூலி திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கு. ரஜினியின் இது சென்னைக்கு போகிற ரோடு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நாங்கள் போகணும். இப்போ என்ன குப்பம்? ஓ, குப்பமண்டா. என்ன குப்பமண்டா? குப்பம் அப்படின்னா வந்து ஃபிஷர்மேன்ஸ் வந்து வசிக்கிற இடம் தான் குப்பம். மீனவர்கள் வந்து வசிக்கிற தான் குப்பம் சொல்றது. குப்பம், ரெட்டி குப்பம், நாயுடு குப்பம். அப்படி இந்த குப்பம் என்கிற பேர் எல்லாம் வந்து மீனவர்கள் வந்து வசிக்கிற இடங்கள் தான் குப்பம். பாருங்க, பெரிய பில்டிங் கண்டு.
கார்களை வந்து எப்படி போகுது நீங்க TN4 AH 085 ரோட்டு கிடைக்கிற மக்கள் பழையூர் குப்பம் பனையூர் குப்பத்துக்கு வந்திருக்கிறோம். பனையூர் குப்பமாம் பாருங்கோ, எல்லாமே தமிழ் பேர்கள் தான். கண்ணன் ஹோட்டல், மகா மதினா டீ ஸ்டால், பில்டிங்கள் கலர்கள் வந்து நிறைய வித்தியாசப்படுது. பில்டிங்கள் வந்து நிறைய கட்டி கொண்டிருக்கிறாங்க. சோலை நல்லூர் சந்தி வந்துட்டோம். சிக்னல்ல நிக்கிறோம் பாருங்க, எவ்வளவு வாகனங்கள் வந்து கொண்டிருக்கு. சோலை நல்லூர் சந்தியில நிக்கிறோம். சிக்னல் சந்தியில நிறைய வாகனங்கள் போய் வந்து கொண்டிருக்கு. பஸ் லொரியை பாருங்க, லொரியில இலங்கை மாதிரி தான் ஒரு 2 பேர் ஓடி கொண்டிருக்கிறோம். வயது போன ஐயாக்கள் தானே ஓடினோம், 2 பேர் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அப்படி ஜேசிபி, இந்தியா ஜேசிபி. பாருங்க ஐஸ்கிரீம் 20 ரூபா, 40 ரூபா, 60 ரூபாய்க்கெல்லாம் இருக்கு. குமார்ன்றது தான் விற்கிறாரு போல. இந்தியா மாடு, இந்தியாவிலே 4 கால் மாடு தான் இருக்கான். அங்க பாருங்க, எல்லா இடங்களையும் வந்து CCTV கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. சென்னை போலீஸால, சென்னை போலீஸ் மெட்ராஸ் செக்யூரிட்டி பிரிண்டோ ஏதோ போட்டிருக்கு. பாருங்க, கேமராக்களை வந்து எல்லா இடத்துலையும் பொருத்தப்பட்டிருக்கு. 2 3 சொல்லி 3 6 கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. ஒரு ரோட்டுக்கு மட்டும், ஒரு சைட்டுக்கு மட்டும். நானே வேகமா விரையில போதுனே. மவுண்ட் ரோட்டாம், மவுண்ட் ரோட் பிலால் ஹோட்டல் ஃபேமஸான ஹோட்டலாம். அக்கா இடங்களை காட்டி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இடம் காட்டுறாக்காவே நாங்கள் கடைசியாக காட்டுவோம். அப்பார்ட்மெண்ட்டா கடையா? வெளிநாடு மாதிரியே இருக்கு ஃபோன் வீடியோவில் பார்க்குறதுக்கு. ரைட் ரைட் ரைட். அந்த பாருங்கோ இடங்களை வந்து ஜீப்பில் பாருங்க வித்தியாசம். இங்கே போலீஸ் தடுப்பு காவல் இருக்கேன், போலீஸ் ஸ்டேஷனை பாருங்க. அமராவதி, டெல்லி பாபா ரிசோர்ட். நாங்கள் இப்ப திருவான்மையூர் கிட்ட வந்துட்டோம். இது ஃபுல்லா சென்னை ஏரியா தான், திருவான்மையூர். மேல்நிலை பள்ளி. நாங்கள் வந்து குறுக்கு பாதையால போய் கொண்டிருக்கிறோம் சென்னைக்கு. இந்த பாருங்க, இந்த பஸ்ஸில் போகிற பெண்களுக்கு வந்து கூட டிக்கெட்டே இங்கே இல்லையா, இலவசமாக போகலாமா. மாநகர் போக்குவரத்து கழகம் என்று சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்தால்.
கிட்டத்தட்ட சென்னைக்கு கிட்ட போயிட்டோம். சரியான டிராஃபிக் இங்கால பகல் நேரங்களில் வந்து சன நெரிசல்களும் வந்து வாகன நெரிசலும் வந்து கூட இங்கால பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இங்க பள்ளிக்கூடங்களும் சரியான தூரம் தான் இருக்குதான். சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்பிட்டல் பொலிச் பாய்ஸ் ஹாஸ்டல் சைதாப்பேட். இப்போ நாங்கள் சைதாப்பேட்டையில் நிற்கிறோம். இதுதான் சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டை சிக்னல் எல்லாம் தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் டி நகர் கிட்ட வந்துட்டோம். அந்த இடத்த வந்து கொஞ்சம் நெருங்க போகிறோம். நாங்கள் வந்த நாள் வந்து சரியா நெரிசல் வந்து பகல் இல்லைங்காது. குப்பைகளை ஏற்றுற ஆட்டோவும் போய் கொண்டிருக்கு. மக்கும் குப்பை மக்காத குப்பை. கார்கோ கட்சி கோவிலுக்கு வந்து கூடுது நம்ம ஆடி திருவிழா. டி நகருக்கு வந்துட்டோம். இதுதான் டி நகர். டி நகருக்கு இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க முன்னுக்கு எவ்வளோ பஸ்ஸுகள் எவ்வளோ கார் வந்து போய் கொண்டிருக்கு. சரியான க்ரௌட் வந்து மாநகர பேருந்து மாநகர். இந்த விடியல் பயணம் மகளிர் போட்டிருக்கு பாருங்க. இந்த பஸ்ஸுகளில் பெண்கள் வந்து வருனா கட்டணம் இல்லையா பாருங்க. காசு எடுக்க மாட்டாங்க, டிக்கெட் போட மாட்டாங்க. அதே மாதிரி பாருங்க அந்த இடத்துலயும் அதே மாதிரி இன்னும் ஒரு பஸ் ஒன்று நிற்குது. அதுலேயும் வந்து அந்த போட் போட்டிருக்கு பாருங்க. ஆண்களுக்கு வந்து குறைவாகவும் பெண்களுக்கு வந்து கட்டணமே இல்லாத மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று இங்க இந்தியாவில் இருக்கு. யார் கொண்டு வந்த சிஸ்டம் இது? சிஎம், அதாவது மு.க. ஸ்டாலின் வந்து இங்க பிரதமர் வந்து அவற்றை ஆட்சியில வந்து கொண்டு வந்தது. பாருங்க இங்க போலீஸ் ஜீப்போல் வந்து இங்க இப்படித்தான் இருக்கு. பட்ரோல் பாருங்க, உடுப்போல போலீஸ் உடுப்பு இங்க ஆண்களால் நடந்து போய் கொண்டிருக்கிறீர். அவருக்கே ரோட்டு மேல பயமா இருக்கு. டி நகர் வந்துட்டோம். இப்ப இந்த ஆட்டோ எங்கேயாவது பார்க்கிங்ல போட்டுதான் போகணும் போல. நாளைய பிரதமர், இப்பதான் பிரதமரை படி காய்ச்சா அதுல நாளைய பிரதமர் ஒரு போட் ஒன்று பாக்குறேன். எல்லோருக்கும் ஒவ்வொரு ஆசைகள். என்ன சரியான பொல்யூஷன்ஸ் இங்க கூட நிறைய வாகனங்கள் வந்திருக்கு. வாகன புகைகள் வந்து நிறைய இருக்கு. அப்ப கொஞ்சம் அந்த மூச்சு பிரச்சனைகள் வந்து வரலாம் அடிக்கடி இங்க தெரியுறாங்களுக்கு. மாஸ்கள் போட்டுக்கொண்டு வந்தீங்கண்டா நீங்க புதுசா வாராக்கள் உங்களுக்கு ஓகேயா இருக்கும். இப்ப வெளிநாடுகள்ல இருந்து வாராக்களுக்கு மாஸ்க் ஓகேயா இருக்கும். இப்ப எக்கச்சக்க கொழும்புல வந்து 3 மடங்கு கொழும்பு வந்து இங்கே இருக்கு ஒரு ஏரியாவில். அப்ப மாஸ்க் வந்து நீங்க கட்டாயம் போட்டே ஆகணும். இப்படி இடங்களுக்கு விரைக்கல உங்களுக்கு தூசுகள் மூச்சு பிரச்சனை இருக்கும். தூசுன்றதை தாண்டி வாகனங்கள் இருக்க வழிகிற புகையால வந்து உங்களுக்கு மூச்சு பிரச்சனை ஏற்படும். நீங்களே பாருங்க, இப்போ உங்களை எவ்வளவு வாகனங்கள் ஒரு நேரத்துக்கு போய் வருதுன்னு சொல்லி சரியான க்ரௌட் வந்து இங்கால.
மாதிரி நாங்கள் இப்போ டி நகருக்கு வந்துட்டோம். என்ன டி நகர்ல வந்து சந்தை பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே தானே எல்லாமே இருக்காம், விலையாம் ஆடி தள்ளுபடியிலும் போகுது. அப்படி என்ன அக்கா தெரியுது, அக்கா வந்து டாக்டர், கிட்டத்தட்ட டாக்டர் மாதிரி தானே, நிறைய மருத்துவங்கள் செய்கிறா, வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இப்போ நாங்கள் போவோம் முள்ளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன விலையில் வந்து பொருட்கள் எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். என்ன ஓகே கேளுங்க, சும்மா பேச்சு எடுக்கிற மாதிரி இங்க ஒண்ணு பாருங்க, மோதிலால் தெரு. ஒரு சில விஷயங்களும் சொல்லிதான் விட்டவை ஆக்கள். சென்னைக்கு வரும்போது நீங்களும் பாருங்க இதெல்லாம். கட்டாயம் சென்னைக்கு வரைக்கும் நீங்களும் இந்த இடங்களை பார்க்கலாம். சரவணா ஸ்டோர் இருக்கு. வாசல்ல வந்தோடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சில தொழில்கள். எல்லாம் ரோட்டு கடையில் பாருங்க. ஓ ஓ லோக் வேறே உண்டு மிதால. வேற கிடைப்போம் லோக்குகள். இப்படி திரும்பிதான் வேற போறோம். இந்த பிறக்க வேண்டும் ஃபர்ஸ்ட். இப்ப எங்களுக்கு சூகேஸ் கொண்டு வேண்டுவாங்கம்மா. சூகேஸ் அங்க விலை குறைவா வேண்டலாம். சரியா குறைவேண்ணா? ரைட்டா உள்ள போக குறைவேண்ணா. என்ன எங்களுக்கு பெரேக்கே சொல்லிவிட்டு போனும் எல்லாம் கவனமாக கொண்டு போகணும். என்ன கொஞ்சம் கேமராக்கள் இருக்கிறபடியா கொஞ்சம் பயமில்லா. என்ன கேமரா கொண்டு போகணும் பயமில்லா போகலாம். ஸோ பாருங்க எவ்வளோ பெரிய இடம் பண்ணுன்னு சொல்லி பார்க்குங்க. கொழும்பு பிட்டக்கோட்டை ஏரியா மாதிரி தான் இருக்கு. அவ்வளோத்துக்கு சனங்கள் வந்தீங்க. நாங்கள் யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள போனோடனே எப்படி கூப்பிடுவாங்களோ அது மாதிரி தான். இங்க இருக்குமா சென்னை டெய்லர்ஸ்? பாப்போம் ஒன்றா பாப்போம். அங்க விலை கூட இருக்கு. அங்க இருக்கு பேக் சூகேஸ் ஆஃபர் போய் கொண்டு இருக்கு. ஒரு மாதிரி சூகேஸ் கொண்டு வந்துட்டோம். எக்கச்சக்கமான சூகேஸ்கள் இருக்கு, ஒவ்வொரு விலைகள் இருக்கு போல. ஆனால் எங்களுக்கு கொண்டு தான் தேவை, விலை குறைஞ்சதாக தான் தேவை கொண்டு போகிறதுக்கு. ஆழம் பெருசு பார்க்காம சும்மா நோமலா பார்ப்போம். நம்ம சின்னண்ணா பாங்க அப்போ பாருங்க அந்த இதில் வச்சுட்டு. இந்த சைஸா மற்ற சூகேஸ் வெயிட்டையும் இருக்கா பார்க்கணும். பாருங்க உள்ளுக்கையும் இருக்கா பட்டி பார்ப்போம். சூகேஸ் பார்க்குறோம். இந்த சூகேஸ் இது வெயிட் கூட. இதுக்குள்ள இன்னும் ஒரு பட்டி இருக்கா? 3 பட்டி இருக்கு. அதான் வெயிட் கூட. வெயிட் 3 பட்டி கொண்டு போடாமா? எங்களுக்கு கொண்டாந்துருவீங்க அப்படியா? எவ்வளவு இந்த சூகேஸ்? 5,000 அப்படி இருக்கும். 5,000 ரூபா சூகேஸ். இவங்க நோமலா அந்த விலை குறைஞ்ச மாதிரி இல்லையோ பாப்போம். 5,000 ரூபாய்க்கு உள்ளுக்கு 5,000 ரூபாய்க்கு உள்ள உள்ள. ஓ 4,800. 4,800 இதோட கம்மியில் வேணுமா? ஓ கொஞ்சம் கம்மியாக பாருங்க. அங்கால இதுதான் ஹோல்சேல் கடை. எவ்வளோ? 2,500. 2,500 ஓகேயா? கம்மி பண்ணி கொடுங்கண்ணா. என்ன அவ்வளோ சொல்றீங்களே? கம்மி பண்ணுங்க. 2,000 ரூபாய் கொடுங்க. கொஞ்சம் குறைச்சி போடுங்களேன் பார்த்து. கடைசியில வரல 2,000 ரூபாய் கொடுக்கலாம். கொடுங்க. 4,500 5,000 6,000 சொல்லி கம்மியில கேட்டா கம்மி ஒண்ணுனா கம்மியா இருக்கு. நீ திருப்பி அதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் நான் அவ்வளவு இது இல்ல. நான் 2,000 ரூபாய் கொடுங்க. கொடுக்கலாம். அவங்க 4,000 ரேஞ்சில பாருங்க கேட்டாங்க. நான் உங்களுக்கு இருக்கு இல்லையே கம்மியா உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு டிஸ்கவுண்ட் பாருங்க எத்தனை வேணும் உங்களுக்கு? என்ன ஒரு எமர்ஜென்சி தான் எடுக்கிறேன் போறதுக்கு. ஒன்று தான் உறுப்புகள் கொஞ்சம் பேக் உடைஞ்சிட்டு 300 ரூபாய் எடுத்து. வேற என்ன வேணும்? அவ்வளவுதான். இது மட்டும்தான். 2,000 ரூபாய் கொடுங்க. இருக்கு இந்த இடத்துல. கருப்புக்கு போற ரேட் இல்லை, எல்லாம் ஒரே விலை தானே.
சரியா ஸ்பெஷலாக இருக்கும். ஸ்பெஷலாக இருக்கும். ரைட், எடுத்தாச்சு. லாஸ்ட் ப்ரைஸ் 2500. டி நகருக்குள்ள வந்தீங்கன்னா இப்படி ஹோல்சேல் ப்ரைஸில் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு சூகேஸ் உடஞ்சி செண்டங்களை மாதிரி எடுக்கலாம். வேணாங்க, விலையில் குறைவு கேட்க குறைச்சின்னு வந்து பார்த்தீங்க எப்படின்னு. அப்படிதான் விலையில் வந்து 2000. 300. சரி, ஒரு 200 சேர்த்து கொடுப்போம். 200 ரூபா சேர்த்து கொடுக்குறா. எவ்வளோண்ணா? சரி, ஆனந்த் கொடுத்துருங்க. கார்டு கொடுங்க, ஏதாவது வேணா எடுத்து வரட்டும். அதாவது நீங்க வந்து எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு சூகேஸ்கள் வாங்குறேன்னு சொன்னா நீங்க இங்க வந்து வேண்டிக் கொள்ளலாம். விலையில் குறைவு. டி நகர் சென்னையில் இருக்கு. ஸ்டார் பேக் ஸ்டார்ட்லேயே வந்தோன்ன கடை வரும், ஸ்டார் பேக்ஸ்ன்னு சொல்லி. உங்களுக்கு தமிழாக்கள் தான் இருக்கீங்க, நீங்க பயப்பட தேவையில்லை. எங்கட மொழியிலே பேசுவாங்க. நீங்க பேக் போடுறது இல்லைண்ணா, இப்போ உடுப்பு வைக்க தான் போறோம். வாங்கிட்டு வாங்கிட்டு அப்படியே கொண்டு போவோம். சரி, ஓகே பாக்குறீங்களா? ரைட், ஓகே. இவ்வளோண்ணா கார்ல கார்ல போட்டுருங்க. இல்லை, கொண்டு போக போறோம். அப்படி நாங்கள் வைக்க போறோம் சாமான் இப்படின்னா. ரைட், சரி. முதலாவது வெயிட் தூக்கியாச்சு. வந்தோடனே பாருங்க, இது எப்படி எங்கே போகுது? வெயிட்டுகள் வந்து குறைவு பாருங்க. இந்த பேக்கு வந்து 2300 ரூபா, 2000 ரூபா சொல்லி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து என்ன வேணும் அக்கா? நீங்க தான் ரேட் எல்லாம் பேசணும். தேங்க் யூ. ஆமா, ஓகே ஓகே. தூக்கிட்டு வரீங்க பஞ்சாபியா? ரைட், ஓகே. இது ஹோல்சேல். சரி, அப்போ இன்னும் ஒரு கடைக்கு வந்துட்டோம். பஞ்சாபி வாங்குறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே ஓ, சித்தி ஒரு சாரி ஒன்று சொல்லி விட்டா பொருங்க காட்டுறோம். சாரியை காட்டுவோம். எப்படி சாரி இருக்கும்னு பார்த்து சொல்லுங்க. இல்லை சாரி இல்லை, இந்த எப்படி சாரி? ட்ரிபிள் நைன். அது வந்து 1100. அது 1100 ட்ரிபிள் நைன். எந்த வாட்ஸ்அப்புக்கு போட்டவா? மற்ற அதுக்கு அங்கே இருக்கு, டேட்டா எல்லாம் இருக்கு. வைஃபை கனெக்ட் பண்ணுவா? ஆ, வைஃபை கனெக்ட் பண்ணுவா? ஓ, சிம் கொஞ்சம் பிரச்சனைப்படியா டேட்டா ஆஃப்ல இருக்கு. அந்த பிளாக்ல சைஸ் சொல்லுங்க தாரா. மீடியம் இது தங்கச்சி காலவா இது? மீடியம் ரைட். சைஸ் பெருசு. மொபைல் எப்படி? இதுலயே மொத்தம் 3 கலர் வரும். பிளாக் வந்து, பிளாக் வந்து, ஒயிட் வந்து, நேவி ப்ளூ வந்து. இப்போ தங்கச்சிக்கு என்ன எடுக்க போறோம்? ஓகே, சாரியை காட்டிட்டேன்னாங்க. பிளாக் தனியா வச்சிருவா? இது எவ்வளோ வேணா? 1100. 1100 ரூபா. 1290 விற்கிறது. நம்ம சேல் வந்து 1100. 1100 குறைக்கல. செட்டுக்கா இது 3 பீஸ் செட் வரும். டாப் பேண்ட் போட்டாடு வரும். எப்படி பார்த்தாலும் 3600 ரூபா போகுது இல்லைங்க காசுக்கு. என்ன ரேட்ல வேணும் உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு பாருங்க, இந்த சாரியை காட்டிட்டு. என்ன ரேட்ல வேணும் அந்த ரேட்ல காமிப்போம். இந்த சாரி இருக்கா? சாரி மேல இருக்குன்னா இங்க இது எப்படி சாரி இப்படி ஒட்டுறது? இந்த சாரி காட்டுற மேல இருக்கு. ஒரு பஞ்சாபி பட்ஜெட்ல ஒரு சாரி மேல போட்டுருக்காங்க. சாரியை பாப்போம். சாரி காமிப்பா. சாரி இருக்குமா?
இதுல உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும்? இல்லை எடுக்க போறீங்களா? இல்லை ஏன்னு சொன்னா ஹோல்சேல் போட்டுருவோம் எடுங்க. உங்களுக்கு எதுக்கு 1000 சொன்னா அங்கத்து ரேட்டு தான் பார்ப்போம். அங்கத்து ரேட்டுக்கு 3600 வருது. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து பர்ச்சேசிங் நம்ம அங்க பண்ணா வந்தா உங்களுக்கு 3000 வரும். இல்ல நம்ம இங்க வந்து பார்க்கும்போது 3000 கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம இன்னொரு காசு பண்ணிக்கலாம் உங்களுக்கு சீப்பா பீஸ் தான் கிடைக்கும். எத்தனை பீஸ் வேணும்? சரிதான், அப்படி 3.5 மடங்கு தானே. இல்லக்கா உங்களுக்கு எவ்வளவு எத்தனை பீஸ் வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு சும்மா ஒரு பீஸ் ஹோல்சேல் இருந்துறாது. நான் என்ன சொல்றேன் எடுங்க ஹோல்சேல் போட்டு தரேன். இப்போ சாரியே எங்க சாரி மேலையா? பஞ்சாப் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் நான் போட்டு தரேன். இல்லை இவரோட சாரி எங்க பார்க்குறது உங்கள்கிட்ட மேலையா? வேலையா போகிறது சூகேஸ் கொண்ட. இப்போ நாங்கள் உடுப்பு கடைக்கு வந்து நிற்கிறோம். சித்திக்கு வந்து சாரி வேண்டியாச்சு. இது வந்து இது 600 எவ்வளோமா சொன்னது? 630 ரூபா சொன்னவே வாங்கியாச்சு. அப்போ சாரியில் வந்து நிறைய மலிவாக இருக்காமிங்க. ஆடி சேல்ஸ் போகுது தானே. சனங்களை பாருங்க எவ்வளோ சனம்னு சொல்லி. ஒரே மாதிரி எவ்வளோ பாடியில ஆஃபர் எதுவும் இல்லைங்களா? ஆஃபர்ல தான் போகுதான். எவ்வளோ அதான் டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ இருக்கு பாருங்க. இது பாருங்க வெளியில வந்து இது ஆஃபர்ல போகுது. ஓ 1000 ரூபா சாரி தான் ஆஃபர்ல போகுது. பாருங்க இவ்வளோ உடுப்புகள் எல்லாமே வந்து மலிவு. இப்போ 630 ரூபா 300 ரூபா 700 ரூபா தான் போகுது பிரைஸ்கள் வந்து. அண்ணா பூனம்ல காட்டுங்க, பூனம் சாரி காட்டுங்க. என்ன ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷன் இப்போ துளசிக்கும் இப்போ தங்கச்சிக்கும் எடுக்க போகிற முடுப்பு மറ്റാருக்கு. இப்போ சாரி வந்து துளசிக்கும் தங்கச்சிக்கும் எடுக்கிறோம். இது மாதிரி இது 390 இந்த மாதிரி மாடல் 390 ரூபாய்க்கு எல்லாமே இருக்கு சாரி. பாருங்க ஒருக்கா 390 ரூபா சாரியில் எப்படி உண்டு. 390 ரூபா சாரியல் பாருங்க பாப்பம். என்ன இங்க ஒரே கடையில் எடுத்தா டிஸ்கவுண்ட் கொஞ்சம் போடுவாங்க. பாப்பம் பாருங்க 390 ரூபாய்க்கு சாரி இப்படித்தான் இருக்கு. முன் பக்கத்துக்கு கட்டினா என்ன பாக்குறீங்க? இந்த கலர் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு இருக்கீங்க முடுப்புகள் வந்து. அந்த இடத்துல நாங்களும் நிற்கிறோம். இங்க பாருங்க கிறிஸ்டல் ஜாரி சாஃப்டா இருக்கு சாரி. எது வேணும் தங்கச்சி? அதோ எது வேண்டு பார்த்துருங்க. எடுக்க தெரியாட்டி ஏன் வந்த நீங்கள்? அம்மா அந்த பக்கத்துக்கு ஓடிச்சா என்ன வேணலான்னு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? 350. எது சட்டையோ இதா என்ன பேர்? இது சுடிதாரோ? நாங்க சுடிதார் வந்து 350 ரூபா. வாங்க எடுங்க வாங்க 350 ரூபா. பார்த்துருங்க என்ன வேணும். வாங்க சாரி எடுத்துட்டு முதல். ஸோ உடுப்படுத்தாச்சு. ஜீன்ஸ் இங்கே எடுக்கலாம். இங்கே எல்லாமே இருக்கு பார்த்துருங்க. அதில் கேளுங்க ஜீன்ஸ் அங்கே இருக்கு. ஜீன்ஸ் இருக்கா? ஜீன்ஸ் இல்லையா? சாரி ஐட்டம் மட்டும். பாப்பம் சும்மா அப்படியே போட்டு பார்.
போட்டோ எடுக்கணும் கொண்டு போட்டது திரும்ப இருக்கிறாங்களா யூடியூப் பண்ணா ஸ்ரீலங்கா ஜான்சன் வியூ பாருங்க ஓகே நல்லா இருக்கு பெஸ்ட் வேற லெவல் நல்லா இருக்கு ஓகே இன்னும் ஒன்றுங்க எவ்வளோ வந்து 150 இது ஒவ்வொரு விலை இது 300 இது 400 அப்படி விலை தாண்டி போகுது கம்மி பண்ணி கொடுங்க அதுல போட்டிருக்கு ஃபிக்ஸ் ரேட்னு தான் குறைக்கல தான் ஸோ அக்கா தான் உடுப்பெல்லாம் செலக்ட் பண்றாங்களுக்கு டெக்ஸ்டைல் இந்தியா ரூபாய் 500 மொத்த விலை கடை டிரெக்ட் ஃபேக்டரியும் இருக்கு இங்க வந்து ப்ரோ அந்த ஐம்பொன் மோதிரங்களும் எடுக்கலாம் இந்த ஐம்பொன்ல வேறு செய்வாங்க மோதிரங்கள் சரவணா ஸ்டோர்ல இருக்கா அம்மா அந்த ஐம்பொன் மோதிரம் வாங்கணும் இங்க சரவணா ஸ்டோர்ல இருக்கா அம்மா இந்த மூங்களை பாருங்க பதறி அடிச்சோன்னு நிக்கிறா சவனூருக்கு வந்தீங்க இங்கேயும் இருக்குமே தங்க வெள்ளி கடை தான் தங்கம் பள்ளி கடை நீங்க ரைட் அடுத்த இதோ நல்லா இருக்கு வேற லெவல் பாருங்க இன்னொரு சனம் சொல்லி இது வந்து டி நகர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம் அங்க வரைக்குமே சனம் இருக்குது பாருங்க எல்லாமே ஒரு க்ரௌடா தான் இருக்கு கடைகள் வந்து இங்கால உடுப்பு மெலிவாடுக்கிறதுக்கு பொம்பளைகள் தான் சரி வந்து பார்த்து எடுப்பினம் அந்த கலர்ல இல்லையா சூகேஸ் கவனம் எந்த வேலை ரைட்டா திறந்து வைங்க இப்ப சிப்பை வந்து மேல் பக்கத்துக்கே விட்டு வைங்க அதுக்கு வச்சுங்க ரைட் காசு கொடுத்துட்டீங்களே அங்க தியானா ரைட் ஸோ சாரி உடுப்புகள் வந்து எடுத்து கொண்டிருக்கிறோம் அக்கா தான் எல்லாம் வந்து எங்களுக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு உடுப்புகளா வந்து அவ ஆயுர்வேதிக் தானே நீங்க பார்த்துருப்பீங்க சரியான வெயில் இல்ல கலாய்க்கல வந்து உண்மைதான் அவ எல்லாம் பார்த்து கொண்டு போயினம் வித்தியாசமாக இருக்கு மகட கதைகள் வந்து அந்த பார்த்துட்டு போயினம் ரைட் இங்க வந்து எங்கட கதையில கேட்டு கொஞ்சம் வித்தியாசமா பாப்பின மக்கள் சில பேருக்கு மலையாளமோ கேரளாவோ உண்டு நாங்க சொல்றது ஞான் கேரளா என்று சொல்றது ரைட் எவ்வளவு இது 400 ரூபா பாருங்க ஒரு சட்டையில் வந்து விதவிதமான கலர்ல வந்து இருக்கீங்க ரைட் ஃபிக்ஸ் பிரைஸா 3 எடுத்துள்ள ஃபிக்ஸ் ரேட்டா கூட எத்தனை எடுப்படுது மொத்தம் 3 எடுத்தாச்சு எவ்வளோண்ணா எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணல ஃபிக்ஸ் ரேட்டா 1000 ரூபாய் வாங்கிக்கோ ஓகே 1050 என்ன அண்ணா இந்தாங்க 1050 ரூபா ஆகிட்டு கொடுக்கிட்ட என்ன யூடியூபர் ஸ்ரீலங்கா ஜான்சன் வியூ சரி இப்போ வாங்க அடுத்த கடையை பார்க்காம அதுக்கு முதல்ல பேக்கு போடுவோம் எல்லாத்தையும் ஓகே தான் அடிச்சிடுவேன்
செருப்பு எடுக்க ரைட் அம்மா இந்த பக்கம் செருப்புக்கு வந்தீங்க மழையும் பெற போகுது போல என்ன இது எவ்வளோன்னு தெரியல. இது தங்கச்சி அங்க எடுத்தது காணத்தூர்ல வந்து எடுத்தவ இந்த இதுகள் வந்து இது எவ்வளோவா? ரைட் அம்மா என்ன எடுத்தீங்க நீங்கள் அம்மா ஒரு சேண்டில் எடுத்தா 120 ரூபா இதே மாதிரி தான் வைக்கணும் இங்க என்ன சீக்கிரம்னு சொன்னா சுத்தி நிக்கணும் அந்த வடைய கோத்துற காகங்கள் மாதிரி சுத்தி நிக்கணும் மக்கள் இப்ப அங்கதான் வச்சாச்சு ரைட் அந்த வடையை சுத்துற சாப்பாடு சுத்துற காகங்கள் மாதிரி சுத்தி நிக்கணும் உங்கடா ஆட்டே போடலாம் ரைட் மோதிரம் நண்பன் மோதிரம் அந்த ஐம்பொன்ல செய்யற மோதிரம் அங்க எடுக்குமா இங்க இருக்குமா கிடைக்கும். வாங்க போய் பாருங்க இந்தா இது பாரு ஒவ்வொரு கடையா பார்த்து சாவி சாவி போய் கொண்டிருக்கணும் சாரியில பாருங்க 1320 ரூபா Light weight அழகா இருக்கும் இந்த மாதிரி. இந்த சாரி இது எவ்வளவு வேணா இந்த சாரி அவ்வளவுக்கு நல்லா இருக்கும். அவ கலர் அதுதான் சரி பாப்போம் பாக்குறதுக்கு காசு என்ன 990 ரூபாய்க்கு இருக்கு நைட் போக போக ரேட் அப்படியே வரும் ஸோ உடுப்புகள் சாரி வாங்க வந்திருக்கணும் அம்மா சூக்கேசியன் தள்ளி தள்ளி தர்றா லேபிள் கூட முடிக்கல ஐயோ 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 எல்லாமே வந்துங்கிற இந்தியா உறவுண்ட செலெக்ஷன் உண்டு தான் இந்த மாதிரி ஸ்டே வருமா இதுல எல்லாம் பாருங்க கலரா இருக்குன்னு இங்க இப்போ 499 ரூபா 500 ரூபாய்க்கு ஒரு ரூபா குறைவு கலரா பாருங்க அப்படின்ட்டு கலரா பாத்தீங்களா 499 ரூபா நல்ல கலரா இருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு. நல்ல கலர் விலையும் குறைவு ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆடி ஆஃபர்ல போகுது அது கிரீன் வேணா. பாருங்க நீட்டுக்கு உடுப்புகள் தான் ஆடி சேல்ஸ் போய் கொண்டிருக்கு உடுப்புகள் 5% ஆஃபர் போய் கொண்டிருக்கு ப்ரமோஷன் ஃப்ரீ ப்ரமோஷன். அப்ப நீங்கள் இப்ப இந்தியாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இப்படி கடையில வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆடி ஆஃபர் போகுது இந்த கடையில் இப்படி எல்லாரும் தமிழ் ஆக்கள் தான் நீங்கள் வந்து கதைச்சு எடுத்துக்கொள்ளலாம் வெளியில வந்து பேசி இந்த மாதிரி எடுத்துட்டாங்கண்ணா. பாருங்க சாரியல் வந்து என்னென்ன ரேட்ல போகுதுன்னு சொல்லி 499 ரூபா இது வந்து 550 ரூபாய்க்கு இருக்கு பாருங்க அப்படி ஒவ்வொரு விலைகள்லையும் வந்து இருக்கு இது வந்து 590 ரூபா இதையும் பாருங்க 530 ரூபா கல்கி பட்டுன்னு சொல்லி இதுவும் 530 ரூபா பாருங்க 500 530 ரூபாயில தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த பிரைஸ்கள் வந்து இது எவ்வளோண்ணா? அண்ணா இது எவ்வளோ? ஆனா இந்த பொம்பளை பிள்ளை உடுப்படுக்க வரக்கூடாது ஒரு நாள் இது வேணா இது மாவு இது இந்த பொம்பளோட வந்து உடுப்படுக்க வரக்கூடாது ஒரு நாள் அம்மா சூகேச தள்ளி தள்ளி எடுக்கிற உடுப்பு ரூட்டி ரூட்டி விளையாடுறா சூகேசல் வந்து அம்மா பாருங்க அம்மாவுக்கு பயம் தவறிட மாட்டேன் சூகேசல் அதுதான் எல்லாம் விளையாடுறாங்க. வேற என்ன கலர் இருக்கு? இதே கலர் இந்த கலர் இறக்கி விடுங்க அம்மா இங்கே இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க லெமன் கலர் இது இல்ல இது நல்லா இருக்கு. பாருங்க உடுப்புகளை வந்து உடுப்புகளில் வந்து விளம்பரங்கள் வந்து ஜோதியா சூர்யா அவைன்ற ஃபோட்டோ தான் விளம்பரங்களை வரும் ஜோதியா 1 சொல்லி ஒரு சாரி ஒன்று விற்கிது இந்தியால பக்கமெல்லாம் ஜோதிகா சாரி போல கட்டினா அவங்கள மாதிரி இருக்கு. இங்க பாருங்க கட்டினா இதே மாதிரி இருப்பினமா நாங்க இருக்க மாட்டோம். 899 ரூபா
எனக்கு நான் வந்து எந்த மாதிரி ஸோ பில் பே பண்ணுற செக்ஷனுக்கு வந்துட்டோம். வெறும் 500 ஒரு ரூபா கூட வேணும். 500 ஒரு ரூபா கூட. இப்போ நீங்கள் இந்த டைமில் நீங்கள் இப்போ இங்கே இருந்தீங்கன்னா இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம். உடுப்புகள் ஆடி சேல்ஸ் போகுது ஆஃபரில். அப்பா ஒரு மாதிரி இப்படி ஒரு போஸ். ஓ சூகேஸ் காவணம். ஓ 2 ஸ்கேன் பண்ணப்படுது. 998 998 ரூபா. இது இப்போ இலங்கையில் தான் கூட வரும். 10 ரூபா மிச்சம். எங்கட சூகேஸ் இங்க இருக்கிற பேக்குகள் வந்து கொஞ்சம் வித்தியாசம். சரி அப்போ எடுத்து உடுப்புல வந்து வைப்போம். பேக்கு தான் பெருசான சாமான் கொஞ்சம் தான் வைக்க போறோம். ரைட். இது திறந்து வெஜ்ஜே கரவாசி உடைய போக நினைக்கிறேன். அம்மா 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 சரி ஒவ்வொன்றா வச்சு பூட்டுப்படுது. இப்போ வந்ததுக்குள்ள ஒரு 5000 ரூபாயில வச்சுன்னா இப்போ என்ன சொல்றது, இந்த ஷாப்பிங் போய் கொண்டிருக்கு. வெறும் 5000 ரூபா காசுக்குள்ள தான் இப்போ ஷாப்பிங் போய் கொண்டிருக்கு. இன்னும் 5000 ரூபா தாண்டி இல்லை ஷாப்பிங். அடுத்ததும் பார்த்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு அடுத்த தள்ளுபடி போய் கொண்டிருக்கு. அடுத்த வந்து மாடல் ட்ரெஸ்கள் வந்து விற்கிற கடைக்கு போக போகிறோம். இப்போ நிறைய ஊசியல்ஸ் இப்போ நீங்கள் நிறைய காசு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் விலை குறைவாக பொருட்களை வந்து அள்ளி கொண்டு போகலாம். கவரின் நகைகள் அதுன்னு சொல்லி அப்படி ஊட்டி கொண்டே வாங்க. அப்படியே உருட்டி கொண்டே வரலாம். இந்த பாருங்க லேடிஸ் டாப் வந்து 3 டாப் வந்து 1000 ரூபா 2 பீஸ். அப்படி சாரி வந்து 5000 ரூபா. இங்க கிடைக்குமா? இங்க போமா? இங்க பாருங்க 3 டாப் வந்து 1000 ரூபாமா. எப்படி சாரி லேடிஸ் டாப் மென்ஸ். வாங்க போம். லிஃப்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரைட். சி படி கஷ்டம். அப்போ லிஃப்ட்டுக்கு நிற்கிறோம். இப்போ உடுப்பு கடையில் 1வது ஃப்ளோரில் தான் நிற்கிறான். இந்த வந்துட்டு லிஃப்ட் திருடா வண்டியை ஏறா வந்தாச்சு. இது பாருங்க அந்த லிஃப்ட்லேயும் விளம்பரம் தான். ஒவ்வொரு உடுப்புகளில் பேர்கள், கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்கு, மேலே என்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கணும். சூகேஸ் இருக்குமோ? சூகேஸ் அங்கேயும் போகாது. ஓ பாருங்க 2 பேரும் விரிக்கணும். வேதான் ஆட்கள் அவதாங்களுக்கு உடுப்புகள் ரேட் எல்லாம் வந்து பேசி எடுத்தாருவாங்க. பக்கத்தை பாருங்க டக்குன்று என்ன அப்படியே தண்ணிக்குது. ஆனா மேலே விடுபடும் போறதுக்கு 2 உண்டா ரைட் 1 கொடுத்தாச்சு. நான் அப்படியே ஐயோ போகுது மேலே. அப்படியே ஃப்ளைட்ல போற மாதிரி தான் அந்த காதுக்கு குங்கண்டுது. ஸ்பீட் கொஞ்சம் மிஞ்சளவு. வந்து வெல்கம் டு மாடர்ன் செக்ஷன் வந்துட்டேன். இப்போ உடுப்பு செக்ஷனுக்கு வந்துட்டோம். பெஸ்ட். ஓ அவக்கு நிறைய உடுப்புகள் இருக்கு. ஆடி தள்ளுபடிகள் போய்கொண்டிருக்கு. எல்லா இடத்துலையும் விலைகள் வந்து வித்தியாசம். ஒரு கடையில் 1000, ஒரு கடையில் 500 ரூபா போகுது, ஒரு கடையில் 400 ரூபா போகுது. அப்படி சரியான விலைகள் வந்து வித்தியாசம் இந்த கடைகளில் வந்தீங்கனால லைட்டாக என்னன்னு தெரியுது. சரி என்னுடைய பேக்கையும் என்னுடைய ஷர்ட்டையும் பார்த்து கொஞ்சம் ஷூ மடித்தால நிற்கிறேன். கொஞ்சம் பணக்காரண்டு சில கடையில் வெளியே கூட்டி சொல்லினேன்.
அப்போ எங்களுக்கு அந்த வந்த அக்கா தான் கொஞ்சம் வெளியில் குறைச்சி வேண்டி தாரா இப்போ இப்படி போல் வந்து கவரிங் நகைகள் விற்கிறதுக்கு வந்திருக்கிறோம். விலை குறைவாக வந்து எல்லாமே விலை குறைவு. கவரிங் நகைகள் வந்து 150 ரூபா எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான விலையில், அதாவது விலை குறைவாக தான் இருக்குங்க. எல்லாம் கவரிங் நகைகள். இது வந்து 350 ரூபா அப்படி போகுது. ஏதோ வித்தியாசம் இருக்கும் இதுல பாருங்கோ. எல்லாம் வந்து ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும். ஆனால் கவரிங் வந்து வாரண்டியோடு இருக்கும். விலைகளும் வந்து சரியான குறைவுங்க. இதுவும் வந்து ஆடி ஆஃபர்களில் வந்து போய் கொண்டிருக்கு. இப்போ எல்லாம் 100 ரூபா 300 ரூபா தான் போகுது விலைகள் வந்து. இது இருக்கிறது எல்லாமே வந்து 50 ரூபா 20 ரூபா 50 ரூபா 250 ரூபான்னு சொல்லி தான் போகுது ப்ரைஸ். இருக்காமா இல்லையோ? சரி, அப்போ நாங்கள் இங்கே கொஞ்சம் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா, அப்போ அடுத்த இடத்துக்கு போகிறோம் நாங்கள் பார்க்குறதுக்கு. பாருங்க, எல்லாம் விலையில் குறைவு வந்து எல்லாம் சரியா சீப் ப்ரைஸில் தான் இருக்கலாம். இங்கே பாருங்கோ, 1500 ரூபா 300 ரூபா. இது வந்து 300 ரூபா செட்டா. 300 ரூபா செட்டா 2000 எல்லாம் சீப் ப்ரைஸ். இங்க வந்தீங்கன்னு சொன்னா இங்க வாங்கிக்கொள்ளலாம். சீப் பிரைஸ்ல வெறும் 300 ரூபாய்க்கு இருக்கு பாருங்க செட்டாவே. அப்படி மஷ்ரூம் சூப்ஸ் சரவணா ஸ்டோர் இதுதான். ஆமா, சரவணா ஸ்டோர் இதுதான். சரவணா ஸ்டோர் இதுதான். சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா கடை தான் ஆரம்பம். கொஞ்சம் ப்ரைஸ்கள் கூட இங்கே சரவணா ஸ்டோரில் விளம்பரங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க சரவணா ஸ்டோர். ஆனால் ப்ரைஸ்கள் வந்து சரியான கூட. எவ்வளோ இது? 200 ரூபா இருக்கு. என்னது? கிருஷ்ணாக்கு. ரைட்டா, கிருஷ்ணாக்கு எடுங்கோ. கிருஷ்ணாக்கு வந்து என்னது? ரெண்டு எடுங்கோ. 2 தாங்க. ரைட், சரியோ? ஓகே. இதுவும் ஓகே. இந்த கலர் நல்லா இருக்கு. எவ்வளோ? இதுவும் நல்லா இருக்கு. இந்த கலர் இது 2மா? ரைட். அடுத்தாச்சு 2. எவ்வளோ வேணா? சரி, இங்கே வந்து 500 ரூபா தாள்கள் வந்து லேஸில் மாற்ற இல்லாது. கஷ்டமேடி எங்கட அங்கே 5000 மாதிரி தான் இங்கே. சரியம்மா. ஸோ இடங்களை பாருங்க, வெயிலும் கூட சரியான ஆக்களும் கூடவே இருக்குது. வெயிலும் கூடுது. கலப்பு தான் ஒரு சரவணா ஸ்டோர் அது இது எல்லாம் தாண்டி போயிட்டு. இதே ஃபெஸ்டிவல் மாதிரி தானே இருக்கு. இந்த நேரமே ஃபெஸ்டிவல் மாதிரி தான் கிடக்கு. ஓ, இந்த க்ரௌட் குறைவு. ரைட். எங்கிட்ட ஒரு சின்ன புள்ளி ஒன்று கொடுப்பெடுக்கிறோம். கரும்பு ஜூஸ் போடுறது. ஜூஸ் குடிப்பா? ஜூஸ் குடிக்க போறீங்களா? அதில் அக்கா கணேஜி இல்லையா? ஒரு ஜூஸ் குடிப்போம். இதில் என்ன ஜூஸ் இது?
குடிப்போம் வாங்க. ஒத்துக்காதோ? சளி தும்மல் வரும். சம்பளம் சைனஸ். சைனஸோ ஹிந்தியா? சைனீஸா ஹிந்தியா? அக்காக்கு ஏதோ சைனீஸ், அக்காக்கு ஏதோ சைனாவாம் ஏதோ ஒத்து வராதாம். இதெல்லாம் என்னக்கா? இதெல்லாம் நல்ல இதுதான். வெங்காய போண்டா, வெங்காய போண்டா. வெங்காய போண்டா வேணுமா? வெங்காய போண்டா நல்லா இருக்கும். வேணுமா? நீங்க குடிக்கிறதுக்கு தான் வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? அதில் லெமன் ஜூஸ் இருக்கு. என்ன வேணும்? இது சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கும். என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு அப்படின்டா பாதாம்ல 3 லெமனா? லெமன் உண்டு. லெமன் உண்டு. இங்க பாருங்க கோலி சோடா இருக்கு. இடங்கள்ல சரியான சேனருக்கடி என்ன? இந்தாங்கோ இந்தாங்கோ பேக் கவனம் தள்ளிட்டு போயிடுவாங்களா அப்படி? ரைட். இது வாங்கினா இது உடனே இது ஃப்ரீயா? இந்த ரெண்டாவது அம்மா இதாங்கோ. லெமன் உப்பா? நாங்க உப்பு போட்டா வேணும். உப்பு போட்டுதாங்க. அட பாதாம் பருப்பா அப்படியே போடுறது. பாதாம் பருப்பை முழுசா போட்டுக்கணும் அப்படியே. இதான் பானிபூரி. இங்க இதான் பானிபூரி. 120 ரூபா. இப்ப உங்களுக்கு 20 தரணும். 10 ரூபா. ரைட் ஓகே. இங்கிலீஷ்ல சொல்லுது. இப்படிதான் இங்க பேமெண்ட் பண்றாங்க எல்லாருமே. இங்க பாருங்கோ 4,500 ரூபா. 4,500 ரூபா. 4,500 ரூபா பாருங்க. இங்க பாப்போம் எப்படி சரவணா ஸ்டோர் பாருங்க. உண்மை உழைப்பு உயர்வுன்னு சொல்லி அவங்க லோகோ போட்டிருக்கணும். எது எடுத்தாலும் 500 ரூபா. 4,500 ரூபா பாருங்க. பானிபூரி விற்கணும். பானிபூரி கடைகள். ஷர்ட்டுகள் கொஞ்சம் வாங்கினாங்க. அண்ணா வந்து இலங்கை தான். எங்கே இலங்கையில? கொழும்புலையோ? இலங்கையாக நிறைய பேர் இஞ்சிருக்கணும். கடையில் வச்சிருக்கணும். கடை உள்ளுக்கே இருக்கு. ஆனா இங்க பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இங்க விலை குறைவு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? சென்னை போல வருமா? சென்னை போல வருமா? இருந்தாலும் பழைக்கலாம், இல்லைனாலும் பழைக்கலாம் சொல்றேன். லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் பழைக்கலாம், தெரியலனாலும் பழைக்கலாம். இருந்தாலும் இல்லாட்டியும் கஷ்டப்படாம உழைச்சி சாப்பிடலாமா அந்த அண்ணா சொல்றாரு. அவர் கொழும்புலான் இருந்தவர் இலங்கையில. நல்லா தராமா? இப்ப இங்க இருக்கு. என்ன இல்ல இல்ல அவங்க இருக்கு பாண்டிச்சேரியில. இன்னொரு நாள் போவோம். இங்க தூரம் தானே? அங்கதான் பக்கத்துல தான். ஈஸியார். போங்க போலாம். சரி ஓகே. எங்க நைமங்கல பாய். ஸோ இப்போ ஒரு மாதிரி வெளியில வந்து கொண்டிருக்கிறோம். ஆட்கள் வேற வேற க்ரௌட் கூடவே இருக்கு. பின்னேரம் ஆக ஆக சனத்துண்ட விறக வந்து கூட இருக்கு. இடங்கள் வந்து ஒரு நெருக்கடியா இருக்கு.
எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க. அதை பூட்டு வாங்க, பூட்டு. ஆமா பூட்டு, அதை பூட்டு. ஷோகேஸுக்கு ஒரு பூட்டு ஒன்று பண்ணுவோம். பூட்டு பூட்டு. ஸோ ஒரு பூட்டு ஒன்று வேண்டுவோம். இந்த பூட்டு காணமே என்ன அக்கா அவன் இத்திர கொள்றா இருக்கா. ஒரு மாதிரி வெளியில வந்துட்டேன். சரவணா செல்வரத்னம் செலக்ஷன் அங்கே இருக்கு. அங்க பாருங்க. ஸோ நாங்கள் சரவணா ஸ்டோருக்கு வந்துட்டோம். அல்ல பாட்டுகள் போகுதா? ஆடி மாச பாட்டு போகுது. எங்க தக்கங்க எல்லாமே வந்து ஒன்று எடுத்த ஒன்று ஃப்ரீயா, ஒன்று எடுத்த ஒன்று ஃப்ரீயா எல்லாமே. பேசாம இங்கே அவதான் சொன்னா இங்க விலை கூட முதல். அது சில்க் வந்து பாருங்க, ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ. 600 ரூபா 500 ரூபாய்க்கு தான் விற்குது, 700 ரூபாய்க்கு. சரவணா ஸ்டோர்ன்ற இதுதான் பாருங்க. ஆடி தள்ளுபடி. நல்ல விளம்பரங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கோ. 600 ரூபா, 250, 400 ரூபா மட்டும் ஒன்று 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 ஃப்ரீ என்று சொல்லி எல்லாமே இல்லை கம்மி விலையில தான் போய் கொண்டிருக்கு. அது குறைஞ்ச விலையில. அங்க பேக், ஆமா பேக்கா கொடுக்கட்டுமா? அங்க அந்த அக்காவோட கொடுத்துருங்க, அக்காவோட. அது வாங்கலாடி வாங்க, அது கேன் பேக் தானே. இது சில வாங்கடா பாசைகள் விளாங்க வேண்டிய பாசைகள். அந்த அக்கா அங்க நிக்கிறா. எங்கட சுகேஷ் திரும்ப வைக்க போறா. ஸோ சரவணா ஸ்டோருக்கு வந்துட்டோம். எல்லா விதத்துலையும் சாரிகள் இருக்கு. பூனம் சேலைகள் எல்லாமே வந்து ஆஃபர்ல போகுது. ஒன்று 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 ஃப்ரீயா. நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறேன் கடைக்கு. 3வது மாடிக்கு போகணுமா? இங்க லிப்ட் இருக்கா? இந்த பக்கம் இங்கே வாங்க, இங்க லிப்ட் இருக்கா? இஞ்சால என்ன லிப்டுக்கு கீழே நிக்கணும். சரி ஓகே. அப்போ நாங்கள் இன்றைய தினம் டி நகர் நகருக்கு வந்து நிறைய உடுப்புகள் வேண்டியிருந்தோம். ஒரு சூக்கேஸ் ஃபுல்லாக வாங்கியும் கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய்க்குள்ள வந்துருக்கு. முன்ன 6000 ரூபாய்க்குள்ள இந்த சூக்கேஸ் என்ற மாதிரி கணக்கு உடுப்புகள் வேண்டிட்டோம். இங்கே என்னத்தை பார்த்தாலும் ஒன்று எடுத்த ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி நல்ல ஆஃபரில் போய் கொண்டிருக்கு. ஒன்று எடுத்த ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி எல்லாமே நல்ல ஆஃபரில் தான் போய் கொண்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காங்க ஒட்டி விடுங்க. அப்படி இந்த பாருங்க, ஒன்று எடுத்த ஒன்று ஃப்ரீயாமல் எல்லாமே வந்து லிஃப்ட்டும் போட்டுதுங்கிற. சரி அப்போ ஓகே. இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கன்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுறேன். பாய்.